அண்மை காலமாக இந்தியாவில் சைபர் கிரைம் குற்றங்கள் அதிகரிச்சுட்டு வருது. ஒவ்வொரு முறையும் புதிய மோசடி குறித்து காவல்துறை எச்சரிக்கை விடுக்கும் போதெல்லாம் அதை விட ஒரு புதிய மோசடியை கண்டுபிடிச்சிடுறாங்க மோசடியாளர்கள். அப்படித்தான் போன வருஷம் காவலரோட அணிந்து கொண்டு வீடியோ காலில் அப்பாவி யாராவது சிக்கனா ஏமாத்தலான்னு ஃபோன் பண்ண மோசடி கும்பலை சேர்ந்தவருக்கு காத்திருந்தது ஒரு அதிர்ச்சி. அந்த மோசடி கும்பல் கால் பண்ணதே ஒரு போலீஸுக்கு தான். அந்த வீடியோவை கேரளா போலீஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. காவல்துறையை சேர்ந்த அதிகாரி வீடியோ காலை எடுத்ததும் அதில் காவலரோடு அணிந்து பேசின மோசடியாளர் தன்னை மும்பை காவல்துறையினர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அப்போ திரிசூர் காவலர் தனது கேமரா சரியா வேலை செய்யலன்னு சொல்லி லேசா தனது அடையாளங்கள் தெரியாத வகையில பேச்சை தொடர்ந்திருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கேரள போலீஸ் அதிகாரி தனது கேமராவை சரி செய்து சீருடையோட வீடியோ காலில் வந்தப்போ மோசடி கும்பலை சேர்ந்தவருக்கு ஒரு நிமிஷம் இதயம் நின்று போயிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த மோசடியாளரை காவல்துறையினர் எச்சரித்து, இது கேரள சைபர் செல், எனவே இந்த மோசடி வேலையை இதோட நிறுத்திடுங்க, உங்களுக்கு அதான் நல்லதுன்னு அறிவுரை வழங்கியிருக்காங்க காவல்துறையினர். இந்த வகையான மோசடிகள் இப்போ அதிகரிச்சுட்டு வருது. அதனால மக்கள் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும்னு போலீஸ் எச்சரித்திருக்காங்க. பொதுவாகவே காவல்துறையினர் ஃபோன் கால் மூலமாவோ அல்லது வீடியோ கால் மூலமாவோ உங்களை அரெஸ்ட் பண்ணவோ இல்லை விசாரணை நடத்தவோ முடியாது. அப்படி எந்த ஒரு சட்டமும் இல்லை. அப்படிப்பட்ட எந்த ஒரு நடைமுறையுமே இல்லைன்னு போலீஸ் தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதனால யாராச்சும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் போலீஸ் அல்ல மற்ற அதிகாரின்னு சொல்லி உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சா அந்த காலை உடனே கட் பண்ணிடுங்க. கட் பண்ணதுமே உடனே சைபர் செல்லுக்கு புகாரையும் தெரிவிச்சிருங்க.